அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்பத்துப்பால் பகுதியை நம்ம காணொளிகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அறம் பொருள் இன்பம் என்பதை திருக்குறள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அறம் பொருள் என்ற அதிகாரத்திலிருந்து மட்டுமே சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அன்றே வள்ளுவன் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியமான காதல் வாழ்வு எப்படி இருக்கணும், அதே சமயத்தில் அந்த காதல் வாழ்வு திருமணத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், அங்கே அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டியிருப்பாங்க. ஒரு பெண்ணின் மனதில் இருக்கக்கூடிய உளவியலை ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அதே சமயத்தில் ஒரு ஆணின் மனதில் இருக்கக்கூடிய உளவியலை மிகவும் நுட்பமாக காட்டியிருப்பார். அறம் பொருள் இன்பம் எழுதின வள்ளுவனா இது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இன்பத்துப்பாலை எழுதியிருப்பார். ஸோ அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் இன்பத்துப்பால் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி முதல் அதிகாரம், இன்பத்துப்பாலில் முதல் அதிகாரம் 109வது அதிகாரம் தகை அணங்கூறுதல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது நம்ம அதிகாரத்துக்குள்ளே போயிடலாம். தகை அணங்குறுத்தல், அதாவது தகைங்கிறது இந்த இடத்துல அழகை சொல்லுது. அணங்கு அப்படிங்கிறது தெய்வத்தை தான் சொல்லுது. ஆனால் மறைமுகமாக பெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் சொல்லுது. உறுத்தல் அப்படிங்கிறது வருத்தம் அல்லது துன்பம் செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது. இதுதான் அந்த டைட்டிலோடைய இன்ட்ரடக்ஷன். ஒரு ஆண் அழகான பெண்ணை கண்டவுடன் அவளது தோற்றமும் பார்வையும் காதலனின் நெஞ்சை நிலைநடுங்கச் செய்வது தான் இந்த தகையணங்கூறுதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஒருத்தவங்களை பார்த்ததும் நம்மளோட மனசில் என்னென்னலாம் எண்ணம் வருமோ அந்த எண்ணத்தை தான் இந்த அதிகாரத்தில் சொல்கிறாங்க. நம்ம முதல் குறளுக்கு போயிடலாம். அணங்குகொள் ஆய்மகள் கொள்ளோ கணங்குழாய் மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு. குலை என்னும் கனமான காதணியை அணிந்து நிற்கும் இவள் தெய்வப் பெண்ணோ சிறந்த மயிலோ மனித பெண்ணோ இவளை இன்னவள் என்று அறிய முடியாமல் என் நெஞ்சு மயங்குகிறது. இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல, இவ எந்த இனத்தை சேர்ந்தவ அப்படின்னு அவன் நெஞ்சே குழம்பி போச்சாமா. நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. அதாவது அழகிய பெண் என் பார்வைக்கு எதிரே பார்த்தால் தாக்கவரும் ஒரு தெய்வப்பெண் சேனையையும் கொண்டு வந்தற்கு போன்று உள்ளது. அதாவது அந்த பொண்ணோட பார்வை ஒரு பெரிய படையவே கொண்டு வந்துருச்சாமா. அந்த படை தாக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது குறள். பண்டறியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்ட கையால் பேரமர்கட்டு. இந்த இடத்துல கூற்று அப்படின்னா யமனை குறிக்குது. கூற்று என்னும் சொல்லப்படுவதை முன்பு நான் கண்டிருக்கிறேன். இன்று நான் அதனை அறிந்து கொண்டேன். அது பெண் தன்மையோடு போர் செய்யும் கண்களை உடையது அப்படின்னு அந்த பெண்ணோட கண்களை யமனா சொல்கிறாங்க. நான்காவது குறள். கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்ந்தன கண். அதாவது பெண் தன்மையுடன் கூடிய இப்பெண்ணுக்கு கண்கள் தம்மை கண்டவரது உயிரை உண்ணும் தோற்றத்துடன் அமைந்துள்ளது. அந்த பார்வையே நம்மளை முழுங்கிருமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது குறள். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கண்கள், அந்த பெண்ணோட கண்கள் யமனா இல்லது கண்களா இல்லை பெண்மானா அறியேன். இப்பெண்ணின் பார்வையில் இந்த மூன்றும் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது குறள். கொடும் புருவம் கோடா மறைப்பின்
நடுஞர் செய்யலமன் இவள்கண். வளைந்த புருவங்கள் நேராக நின்று மறைந்தால் இவள் கண்கள் நான் நடுங்கும்படி துன்பத்தை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. 7வது குறள். கடா களிற்றின்மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். இப்பெண்ணின் நிமிர்ந்த முளையின் மேலிட்ட ஆடை மதயானையின் மேலிட்ட முகப்பாடம் போன்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 8வது குறள். ஒண்ணுதற்கோ உடைத்தே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. அதாவதுங்க, போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சும்படியான என் வலிமை ஒளி பொருந்திய இவளது நெற்றிக்கு தோற்றுவிட்டது. போர்ப்படையிலேயே ஜெயிச்சிட்டேன், ஆனால் இவளை பார்த்து அவளுடைய நெற்றினுடைய அழகுக்கு நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு தலைவன் சொல்கிறாரு. 9வது குறள். பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதிலந்தந்து. பெண்மான் போன்ற அழகிய பார்வையும் நாணமும் இயற்கையாக உடைய இவளுக்கு வேறு அணிகளான்களை அணிவதால் பயனே இல்லை. 10வது குறள். உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தது இன்று. உண்டவருக்கு மட்டும் மகிழ்ச்சியை அளிக்கும் கல்லை போலல்லாது கண்டவரிடத்தும் காமம் மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்றி. அடுத்ததாக குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் சந்திப்போம். வணக்கம்.